சென்னை எண்ணூரில் கோரமண்டல் ஆலை முன் மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், என்ன காரணத்துக்காக இந்த போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்திருக்காங்க? மணிமாறன், எண்ணூரில் 27ஆம் தேதி கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டதால் பெரியகுப்பம், சின்னகுப்பம் மற்றும் இங்குள்ள பர்மா நகர் காலனி மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருந்தாங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டது. இரவு நேரத்தில் மக்கள் இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. 52க்கும் மேற்பட்டோர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 4வது நாளாக இந்த 8 கிராமத்தை சேர்ந்த மக்களும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கோரமண்டல் தொழிற்சாலையினுடைய முன் பகுதியில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நுழைவாயில் பகுதியில் பொதுமக்கள் இந்த பகுதியிலேயே அமர்ந்து பெரியவர்கள், வயதானவர்கள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என பெருந்திரளாக இவங்க கலந்துகிட்டு இருக்காங்க. அதிகபட்சமாக பெரியகுப்பம், சின்னகுப்பம் கிராமம் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கு. இந்த தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கிறதுனால அவர்கள் பெருமளவில் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருமே மீனவ மக்கள், மீன் வளத்தையே வாழ்வாதாரமாக நம்பி இருக்கிற நிலையில் இந்த அமோனியா கசிவு ஏற்பட்டதன் காரணமாக காற்று மாசடைந்ததோடு மட்டுமல்லாது கடலிலும் அமோனியம் கலந்து மீன்கள் இறந்து கரையொதுங்கிய நிலையில் இருந்தது. நிலையில இது குறித்து, இந்த போராட்டம் குறித்து இங்குள்ள பெண்களிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அம்மா, சொல்லுங்கம்மா, நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? உங்க நோக்கம் என்ன? என் பேர் குமாரி. அன்னைக்கு நைட்டு எல்லாம் தூங்கிட்டு என்ன பண்ணோம், சரி கதவு சாத்தலான்னு வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி எப்பவும் விட்றா போல, இன்னைக்கு அதிகமாக திறந்து விட்டாங்க போல, அதனாலன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி விட்டுட்டோம். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே கதவை தட்டினா பார்த்தா ஊர் ஜனமே பிறண்டு நிற்குது. மூச்சை விட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு செகண்டுக்குள்ளே அவ்வளோதான். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லாமே எந்தெந்த இடத்துக்கு ஏரியாவுக்கு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரி, இந்த மாசு கட்டுப்பாடு இருக்கு, மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, ஒரு சாதாரண ஒரு பீடி சிகரெட்டுக்கு அந்த கட்டுப்பாடு போடும்போது இவ்வளோ பெரிய வாயை விட்டு அந்த புகையை வரும்போது அதுக்கே அந்த மினிஸ்டர்லாம் கட்டுப்பாடு போடலை. நாங்கள் அதை எவ்வளோ சுவாசிக்கிறோம். அவங்க ஆடி காரில் போகிறதுக்காக நாங்கள் அந்த சுவாசிக்கணும். அந்த புகையை, அந்த டஸ்ட்டு, அமோனியா கேஸு எல்லாமே நாங்கள் சுவாசிச்சுட்டு எங்களோட நுரையீரல், எங்களோட குழந்தைங்க வாழ்வாத்தாழ்வோம் நாங்கள் பாதிச்சது இல்லாமல் எங்கள் குழந்தைங்க 1 வயசு குழந்தை, 6 மாச குழந்தைலாம் பாதிக்கப்படுது இந்த டஸ்டால. ஒரு பிரச்சனையா இல்லை. இங்க எல்லாருக்குமே நுரையீரல பாதிப்பு, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு செகண்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் எங்களுக்கு கிடைக்கணும். போலீஸ் பப்ளிக்கு தான் எங்களுக்கு வரணும், ஆனா கம்பெனிக்கு வராங்க. ஏன் நிர்வாகம் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டுது? தொடர்ச்சியாகவே பார்க்க முடிகிறது. இங்குள்ள மக்கள் எவ்வளவு வேதனையோட அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் ஆலையை முற்றிலுமாக, அதாவது நிரந்தரமாக மூட வேண்டும், அமோனியம் போன்ற வாயுக்களை வெளியேற்றுவதால் இங்குள்ளவர்கள் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த பகுதி மக்கள் கூறி போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். மணிமாறன், இந்த பகுதி மக்களின் வலியை பதிவு செய்தீர்கள். களத்திலிருந்து தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.